குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல ஒரு 65,000 இன்கம் ஆகிட்டு இருக்கு. நீங்க ஒரு 500 மட்டும் கேஷ் நீங்க கொண்டு வர மாதிரி இருக்கும். பர்மனன்ட் ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணி தருவாங்க. நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி தருவாங்க. அது மூலியமா நம்ம அதுக்காக மட்டும் நீ ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்க கம்பல்சரி பே பண்ணணுன்றது கிடையாது. சரியா? நீங்க பார்ட் டைம் இல்ல ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான கால்ஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமா வரும். இது எவ்வளவு ஆபத்தானது, இவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம்ன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறோம். ஆனா இதோடைய அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க, கால் பண்ணியோ இல்ல டெக்ஸ்ட் பண்ணியோ ஏதோ ஒரு வழியில உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா ரொம்ப நேரம் மோட்டிவேட் பண்ற மாதிரியே பேசுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் எங்க கம்பெனி உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை நம்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சோலி முடிச்சு இவனையே அடிச்சேன் தெரியுமா? இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, எங்க கம்பெனில டீம் லீடர், மேனேஜர் நிறைய வேகன்சி இருக்கு, நீங்க இன்டர்வியூக்கு வாங்க, ஆனா பஸ் ஃபேர் பெட்ரோல் எல்லாம் போக உங்க கையில ஒரு 500 ரூபாய் இருக்கிறமா பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. 200 என்ட்ரன்ஸ் ஃபீஸ். அப்படி உள்ள என்ன காட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒரு ஹால்மா இருக்கும். அங்க ஒருத்தர் நின்றுட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாரு. இந்த ஸ்பீச்சை நான் யூடியூப்லயே பாத்துக்கிறேன், என் காசை திருப்பி கொடுங்கடான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த 200 ரீஃபண்டபிள் இல்ல. இந்த ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கையில ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. அந்த பேக்கேஜுக்கான அமௌண்ட் 300 சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது அது 300 ஆப்ஷனல் தான், நீங்க கட்டாயம் பே பண்ணணும்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க உள்ள போய் உட்காந்துட்டா அந்த 300 நீங்க பே பண்ணி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க தான் ஃபியூச்சரே இனிமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான், இன்னும் 2-3 இயர்ஸ் தான், அதுக்கப்புறம் எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் சொன்னானுங்க. இப்ப வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு சொன்னது எதுவுமே நடக்கல. சரி, சும்மா ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு நல்ல கம்பெனின்னு வச்சுப்போம். பொதுவா ஆன்லைன்ல OLX இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொல்றதுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களை ரீச் பண்ணிடுவாங்க. சரி, இது ஒரு நல்ல கம்பெனியா இருந்தா டிரான்ஸ் இந்தியான்ற அவங்க கம்பெனி பேரை அதுல மென்ஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இது எல்லாத்தையும் விட்டுருவோம். நான் சொல்ற சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்க, நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். உங்க ப்ரொஃபைல் பிக்ல மோட்டிவேஷனல் மண்ணாங்கட்டி எல்லாம் இருக்கக்கூடாது. அதை தூக்கிட்டு உங்க கம்பெனி லோகோ வைங்க. உங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்க கம்பெனி பேரை மென்ஷன் பண்ணுங்க. இப்படி பண்ணி உங்க கம்பெனில நீங்க ஒரு 10 பேரை சேர்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் MLMனா என்னன்னு பாத்துருவோம். MLMனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. MLMனாலே ஏமாத்திர ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் MLMன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆக்கிட்டாங்க. MLMனா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங், எப்படி வேணா சொல்லலாம். இந்த MLM இந்தியாக்குள்ள வரும்போது செம்ம ஹைப்போடு வந்தது. இப்போ அது எங்க போச்சுன்னு தெரியல. ரோட்ல போற யாரையாவது MLMல சேர்றீங்களான்னு கேட்டு பாருங்களேன், தெரிச்சு ஓடிடுவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு அப்புறம் வருவோம். வேற எப்படியாவது இந்த கம்பெனில இருந்து ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வழி இருக்கு. எப்படி நீங்க இங்க வந்து முட்டாள் ஆனீங்களோ அதே மாதிரி வேற எவனையாவது கூட்டிட்டு வந்து முட்டாள் ஆக்குனீங்கன்னா, அதாவது ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. 2019ல ஃப்ரெண்ட் சொன்னாருன்னு வில்லேஜ்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த கம்பெனில ஜாயின் பண்றாரு. சும்மா ஜாயின் பண்ணல, 15,000 ரூபாய் கட்டுறாரு. ஆனா அடுத்த நாள் தான் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத அவரு புரிஞ்சுக்கிறாரு. மறுநாளே இந்த வேலை எனக்கு செட் ஆகாது, என் காசை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனா அந்த கம்பெனி தரல. இந்த ஸ்கேம் ரொம்ப சைலண்டா நடந்துட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்படுறவங்க மிடில் கிளாஸோ இல்ல அப்பர் மிடில் கிளாஸோ இல்ல, அதுக்கும் கீழே இருக்கிறவங்க. அதனாலயே என்னவோ இந்த இஷ்யூ பெருசா வெளியே வராமே போயிடுச்சு. எனக்கு பர்சனலி இந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. ஒருத்தன் என்கிட்ட இருந்து காசு வாங்கி எனக்கு வேலை தரானா அப்ப அந்த கம்பெனி எந்த நிலைமையில இருக்கணும். இதுல பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் இந்த வீடியோவே பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. காமனா என்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நீ இந்த கம்பெனியால தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருக்கியா? அப்படி இல்லைன்னா எப்படி இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை இந்த கம்பெனி மேல வைக்கலாம்? இந்த கம்பெனியை பத்தி நான் பேசுறதுக்கு இந்த கம்பெனியால நான் பாதிக்கப்பட்டிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. என்னோட ஃப்ரெண்டோ இல்ல என்னுடைய ரிலேட்டிவோ இல்ல எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இந்த கம்பெனியால பாதிக்கப்பட்டிருந்தா கூட நான் இந்த கம்பெனியை பத்தி பேசுறதுக்கான முழு உரிமை எனக்கு இருக்கு. சரி, இப்ப MLM வருவோம். இந்தியால MLMக்கு முன்னாடி மணி செயின் ஒரு பிசினஸ் இருந்தது. இந்த கம்பெனில நான் சேர போறேன்னா நான் ஒரு 4 பேரை ரெஃபர் பண்ணணும். இந்த 4 பேரு கிட்ட இருந்து அவங்க காசு வாங்கிப்பாங்க. அந்த காசுல இருந்து எனக்கு கமிஷன் வரும். இந்த 4 பேர் ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணா அந்த 5 பேர் கிட்ட இருந்து அவங்க காசு வாங்கிட்டு அந்த 4 பேருக்கும் கமிஷன் வரும், எனக்கும் கமிஷன் வரும். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காசை வச்சால நீங்க விளையாடுறீங்கன்னு சொல்லி இந்தியால இவங்களை பேன் பண்ணிட்டாங்க. சரி, காசு வாங்கினாதானே நீ பேன் பண்ணுவ, நான் காசை வாங்கிட்டு ஒரு ப்ராடக்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டா. சோ இதுதான் MLM. இந்த ப்ராடக்ட் எல்லாம் குவாலிட்டியா இருக்கும் நீங்க எதிர்பார்த்துறாதீங்க. 1855ல சார்லஸ் டிக்கன்ஸ்ன்றவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல டைரக்ட் செல்லிங்னா என்ன, அது எப்படி செயல்படும், அதோடைய நுணுக்கங்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. 1890ல முதல் முறையா கம்யூனிசம் மூலியமா வந்ததுதான் டைரக்ட் செல்லிங். உதாரணத்துக்கு இந்த பெண் ஒரு இடத்துல தயாரா
ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இன்னொரு இடத்துல விளம்பரம் செய்யப்படும், இன்னொரு இடத்துல ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போகும், இன்னொரு இடத்துல ரீட்டைல் ஷாப்புக்கு போகும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வந்து சேரும், அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து சேரும். சோ இது ஒரு இடமா ஜம்ப் பண்ணும்போது இதோடைய காஸ்டும் அதிகமாயிட்டே வரும். இப்போ இப்படி இல்லாம இது தயாரிக்கப்படுற இடத்துல இருந்து டைரக்டா நம்ம கிட்ட வந்தா இதோடைய காஸ்ட் ரொம்ப கம்மியா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டைரக்ட் செல்லிங். இது உருவான இடம் ரஷ்யாவா இருந்தாலும் நிறைய கண்ட்ரீஸுக்கு இந்த வியாபார யுக்தி ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த டைரக்ட் செல்லிங்கோட ஷேப் மாறுபட்டது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங், MLM, பிரமிட் இது எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். உருட்டுக்கள் மேபி மாறுபடலாம், ஆனா ஃபார்முலா ஒண்ணுதான். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எங்க இருந்து வந்ததுன்றது புரிஞ்சிருக்கும். டைரக்ட் செல்லிங்கா இருக்கும்போது நல்லவனா இருந்த இவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா மாறினதுக்கு அப்புறம் எப்படி கெட்டவனா மாறினா? இப்போ உதாரணத்துக்கு நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த பெண்ணை உங்களுக்கு சேல் பண்ண போறேன். இதோடைய ரேட் 100, நீங்க 50 தந்தா போதும். ஆனா அதுக்கு நீங்க ஒரு 4 பேரை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா வேணா இருக்கலாம், அவங்கள இந்த கம்பெனில ஜாயின் பண்ண வைக்கணும். அந்த 4 பேரை நான் சும்மா சேர்த்துக்க மாட்டேன். அந்த 4 பேர்கிட்ட இருந்தும் தனித்தனியா 10,000 ரூபாய் வாங்கிப்பேன். இதனால உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கு. இந்த 4 பேர்கிட்ட இருந்து வாங்குற காசு இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் உங்களுக்கும் தர. இப்ப இந்த 4 பேருக்குமே இந்த பெண்ணை 50 ரூபாய்க்கு தான் தருவேன். ஆனா இந்த 4 பேரும் எப்படி நீங்க பண்ணீங்களோ அதே மாதிரி ஆளுக்கு 4 பேரை இந்த கம்பெனில சேர்க்கணும். இப்ப இந்த பெண்ணை வாங்குறதுக்கு கூட்டம் வரதை விட இந்த 4 பேர்கிட்ட இந்த காசை அதுல ஒரு பெர்சன்டேஜ் மத்தவங்களுக்கு தரல, அதை வாங்க கூட்டம் வர ஆரம்பிச்சாங்கன்னா இது எவ்வளவு மோசமான ஒரு பிசினஸா மாறும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. டிரான்ஸ் இந்தியாவுக்கும் வெஸ்டேஜுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே MLM கம்பெனிஸ் தான், ரெண்டுமே ரிஸ்க் தான். டிரான்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னா அதுக்கே 500 பே பண்ணணும். அதே இந்த சைடு வந்தோம்னா ஜூம் கால்ல தான் அவங்க கனெக்ட் ஆவாங்க. 40 to 45 மினிட்ஸ் அந்த மீட்டிங் நடக்கும். நானுமே ஃபுல்லா கேட்டேன். காதுல இருந்து ரத்தம் வராத குறை. கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நம்ம ஆசையை தூண்டுறது தான் அவங்க மெயின் மோட்டிவாவே இருக்கு. டிரான்ஸ் இந்தியால ஜாயினிங் ஃபீஸ் 10,000. வெஸ்டேஜ் ஜாயினிங் ஃபீஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்படியும் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணணும்னா ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி தான் ஆகணும். ஸோ எப்படியும் காசு கொடுத்து தான் ஆகணும். இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு வெஸ்டேஜ்ல. அது என்னன்னா, இப்ப டைரக்ட் செல்லிங் மூலியமா ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, அதே ப்ராடக்ட்டை பக்கத்துல இருக்க ஸ்டோர்லயும் வாங்குறீங்க. இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஸ்டோரை விட டைரக்ட் செல்லிங் மூலியமா வாங்கின ப்ராடக்ட்டோட பிரைஸ் கம்மியா இருக்கணும். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். வெஸ்டேஜ்ல பிரைஸ் அதிகமா இருக்கும், பக்கத்துல இருக்க ஸ்டோர்ல வாங்கினீங்கன்னா பிரைஸ் கம்மியா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உருட்டுவாங்க. அதுக்கு தனியா ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பத்தி அங்க பார்க்கலாம். ஒரே மாசத்துல கார் வாங்கணுமா, இல்ல ஒரே மாசத்துல வீடு வாங்கணுமா, இல்ல ஒரு மாசத்துல செட்டில் ஆகணுமா? அணுக வேண்டிய ஒரே இடம் அசாட். இவரை பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுறேன். ரூபாய்க்கு 2000 ரூபாய் வாங்குறது, நீ 2000 ரூபாய். எனக்கு என்னவோ நாட்கள் போக போக இந்த MLM கம்பெனிஸ்லாம், அதாவது ஏமாத்துற கம்பெனிஸ்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே போறாங்களோன்னு தோணுது. நிறைய பேர் இந்த கம்பெனியை பத்தி சொல்லுங்க, அந்த கம்பெனியை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. நான் ஒரே ஒரு டிப் சொல்றேன். அவங்க கம்பெனி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷனல் மண்ணாங்கட்டிய ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே கால் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மீட்டிங் ஃபீஸ் இல்ல ஜாயினிங் ஃபீஸ் 500 ரூபாய், 300 ரூபாய், 200 ரூபாய், 100 ரூபாய், ஏன் 10 ரூபாய், 20 ரூபாய்னாலுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உன்கிட்ட இருந்து அவன் காசு வாங்கலாம்னா அப்ப அவன் கம்பெனி என்ன நிலைமையில இருக்குன்னு நீ யோசிக்க மாட்டியா? MLM கம்பெனிஸை பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஏமாறவங்க சைட்ல இருந்தும் பார்த்துட்டோம், ஏமாத்துறவங்க சைட்ல இருந்தும் பார்த்துட்டோம். ஸோ யார் அதிகமா ஏமாத்தப்படுறாங்க? சோசியல் மீடியானால என்னன்னு தெரியாதவங்க தான் அதிகமா ஏமாத்தப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம வேலையா இருக்கணும். அப்படி சேர்க்கறதன் மூலியமா ஏமாறுற பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாகலாம். நானும் இல்லை, இன்னும் நிறைய பேர் MLM கம்பெனிஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும். யாருக்கு தெரியும், உங்க கூட இருக்கிறவங்களே MLMல இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம். MLM சைட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் MLM பத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க.